செய்திகள் வாசிப்பவர் செல்வன் ஜோதிஷ், மரேரஹோல்ஸ் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவன். தலைப்பு செய்திகள். நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு கொண்டாட்டம். ஹோலி கிராஸ் கல்லூரி நடத்திய நடன போட்டியில் பங்கேற்றல். அரையாண்டு தேர்வின் தொடக்கமாக திருப்புதல் ஆரம்பம். சமூக ஊடகங்கள் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கம். இனி விரிவான செய்திகளை காண்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. அந்நாளை நினைவு கூறும் வகையில் அரசு அறிவுரையின்படி அனைத்து பள்ளிகளிலும் நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது. எமது பள்ளியிலும் பள்ளி மாணவ தலைவி செல்வி ஜெசிகா அவர்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறப்பட்டு இந்திய அரசியலமைப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது. 27/11/2025 அன்று ஹோலி கிராஸ் கல்லூரியில் தமிழ்துறை சார்பில் நடத்தப்பட்ட பள்ளிகளுக்கிடையான நாட்டுப்புற நடன போட்டியில் எம் பள்ளி மாணவிகள் 8 பேர் கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நடன போட்டியானது அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகளை மீட்கும் விதமாக அமைந்திருந்தது. டிசம்பர் 8ஆம் தேதி அரையாண்டு தேர்வு தொடங்கவிருக்கும் நிலையில் மாணவர்களை தேர்வுக்கு தயார் செய்யும் வகையில் அனைத்து வகுப்புகளிலும் திருப்புதல் தொடங்கப்பட்டது. இத்திருப்புதலில் ஆசிரியர் கற்றலில் பின்தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றனர். 28/11/2025 அன்று காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை 7ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு சமூக ஊடகங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அருட்பணி சைமன் மற்றும் அறிவியலறிஞர் திரு ராஜா அவர்களால் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. இக்கருத்தரங்கில் மொபைல் பயன்பாட்டால் மாணவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றனர், என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் என்பதை அவர்களின் அன்றாட நிகழ்வுகள் மூலமாகவும் அவர்களின் அனுபவங்கள் மூலமாகவும் அழகாக எடுத்துரைத்தனர். மேலும் மொபைலுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கும் சில மாணவர்களை சந்தித்து அவர்களுடன் பேசி அவர்களை ஆற்றுப்படுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி.